உள்ள வந்து ஒரு சில பேர் அவங்களுடைய போட்டியின் காரணமாக புகார் அளிக்க சொல்லுங்க. யாராவது இந்த மாதிரி இவர் பேரை சொன்னாங்க, இவங்ககிட்ட பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா 100% நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ உள்ள இருந்து ஒரு சில செய்திகள் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்கன்னு வந்துச்சு. எந்த அப்பாயின்மெண்ட்டும் இது வரைக்கும் பண்ணல. நேத்து சாயந்தரம் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அவங்களுடைய இதில் வந்து ஜிஓ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் நடக்கவில்லை. ஸோ ஒரு சில செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் நேற்று இருந்து அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்த காரணத்தினால் ஸோ இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம். அந்த மாதிரி எந்த லஞ்ச லாவணியமும் எந்த இடமும் கிடையாது. 100% நேர்மையாக நடைபெறுது. 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடைபெறுது அரசு வழக்கறிஞர் நியமனம். நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நேர்மையாக அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடக்குது. இதில் இப்படி தான் இருக்கும் இந்த ஆஃபீஸ். அரசு வழக்கறிஞர்களோட செயல்பாடும் இப்படி தான் இருக்கணும். அதோடைய நம்மளோட எண்ணமே வந்து அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்பாக நேர்மையாக, நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு அங்கே இருக்கிற நியாயத்தை பெற்றுத்தரணும். எந்த இடத்திலும் அதில் தவறும் பட்சத்தில் உடனடியாக அவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு போனால் உடனடியாக மாற்றவும்